வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. முன்னாள் பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 121வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுடில்லி விஜய்காட்டில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மலரஞ்சலி செலுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடகப் பதிவில் லால் பகதூர் சாஸ்திரி சிறந்த தலைமைத்துவம், வலிமை மற்றும் தீர்க்கமான செயல்பாட்டின் உருவகம் என்றும், ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற அவரது அழைப்பு மக்களிடையே தேசபக்தியை தூண்டியது என்றும் கூறியுள்ளார். பிரபல இந்துஸ்தானி பாரம்பரிய பாடகர் பத்ம விபூஷன் பண்டிட் சன்னுலால் மிஸ்ராவின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரது மறைவு இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தூய்மையே சேவை 2025 தூய்மை திருவிழாவின் நிறைவு விழா இன்று காலை 11:30 மணியளவில் புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி முன்னிலையில் தூய்மை இந்தியா தினம் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் அனைத்து கல்லூரிகளுக்கும் நாளை வெள்ளிக்கிழமை விடுமுறை அளிக்கப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட கடும் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியா அந்நாட்டிற்கு துணை நிற்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக கிராண்ட் மாஸ்டர் இனியன் பட்டம் வென்றார். 11 சுற்றுகள் கொண்ட இப்போட்டியில் 7 சுற்றுகளில் வெற்றியும் 4 சுற்றுகளில் டிராவும் செய்து இப்பட்டத்தை அவர் கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.